ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செடி டர்பஃப். இந்த செடி தொட்டியில் சிறு செடியாகவும் வளர்க்கலாம். இதை தரையில் வைத்தால் மரமாகவும் வளர்க்கலாம். இந்த டர்பஃப் மரம் நீங்கள் அதிகம் பார்த்திருக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த மரத்தின் பூக்கள் பூக்கும்போது மரம் முழுவதும் பூவாக காணப்படும். பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இந்த செடியை நாம் பின்னர் போன்சாய் செடியாகவும் வளர்க்கலாம். இந்த டர்பஃப் மரம் பொது இடங்களிலும் ரோட்டோரத்திலும் அதிகம் நம்மால் பார்க்க முடியும். இது நமக்கு நிழல் தரக்கூடிய ஒரு மரம்தான். இதனால் வெயில் இருக்கிற பகுதியில் அதிகம் நம்மால் பார்க்க முடியும். இதன் பூ பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம பவுடர் போடும் பஃப் மாதிரி இருப்பதனால் இந்த செடிக்கு டர்பஃப் என பெயர் வைத்திருக்கலாம். இந்த செடிக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அதாவது கரியாண்ட்ரா. இந்த செடி பல வண்ணங்களில் காணப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது பார்க்குற செடி ரெட் டர்பஃப். இந்த செடியின் இலைகள் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த சிறு சிறு பல கடுகுகள் ஒன்றாக சேர்ந்து இருப்பது தான் இதன் முட்டு. இந்த முட்டு விரிந்து தான் இதை மாதிரி பூவாக மாறிவிடும். இந்த பூ பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் சிறு நூல்கள் மாதிரி இருக்கும். இதன் நூலின் நுனியில் சிறு பனித்துளி மாதிரி வெண்மை நிறத்தில் காணப்படும். இது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இதன் பூ காயும் போது இது மாதிரி பிளாக் கலர் ஆகி கீழே விழுந்துவிடும். இதன் பராமரிப்பு பார்த்திங்கன்னா இதற்கு பொதுவாக எந்த கேரும் தேவையில்லை. எளிதாக நாம் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். இதை தரையில் வைத்தால் அது தானாக வளரக்கூடிய ஒரு செடி தான். இதன் ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா இந்த செடியிலிருந்து பயர் மாதிரி ஒரு சிறிய காய் நமக்கு கிடைக்கும். இதில் சிறு சிறு விதைகள் உள்ளாடி இருக்கும். இந்த விதையை நன்றாக காய்ந்த பிறகு எடுத்து மண்ணில் வைத்தாலே போதும், புதிய செடி நமக்கு கிடைக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இதன் கம்பையை கட் பண்ணி நாம் மண்ணில் வைத்தாலே போதும். அப்பொழுதும் அதிலிருந்தும் புதிய செடிகள் நம்மால் உருவாக்க முடியும். இந்த செடி தொட்டியில் வளர்த்தால் 1 இயர் அல்லது 2 வருடத்திற்கு ஒரு முறை நாம் ரீபோர்ட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இதில் அதிகம் வேர் பிடிக்கக்கூடிய ஒரு செடி. பின்னர் செடி தொட்டியில் வளர்த்தால் இது உயரத்தில் வளராமல் இருக்க இதை ட்ரிம் பண்ணி விட்டால் இது குட்டையாக பார்ப்பதற்கு மிக அழகாக வளரும். இதற்கு உரத்தை பார்த்திங்கன்னா பொதுவாக இதற்கு அதிகம் உரம் தேவைப்படாத ஒரு செடி தான். நானும் இதற்கு அதிகம் உரம் பண்ண மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் காய்ந்த மாட்டுச்சாணத்தை இதன் சுவட்டில் போட்டு கொடுப்பேன். நல்ல வெயில் காலத்தில் மட்டும் மாட்டுச்சாணத்தை தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி இதன் சுவட்டில் ஊற்றுவேன். நண்பர்களை, இதன் போட்டி மிக்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக இதற்கு சாணகப்பொடி மண் மட்டும் இருந்தாலே போதும், நன்றாக வளரக்கூடிய ஒரு செடி தான். ஆனால் இந்த செடிக்கு நான் எடுத்துக்கிறது 75% மண், 10% சாணகப்பொடி, 10% வறுமி கம்போஸ்ட். இத்துடன் 2 டீஸ்பூன் டோலமேட்டு, இன்னும் 2 டீஸ்பூன் எள்ளு பொடி, 1 டீஸ்பூன் ஃப்ரீடாம் பொடி. இது அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி நான் இதை போட்டி மிக்ஸாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையிருந்தால் இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா அந்த மண்ணும் சாணகப்பொடியும் வைத்தாலும் நன்றாக வளரக்கூடிய ஒரு செடி தான். இதன் சன்லைட் பார்த்திங்கன்னா இதற்கு நன்றாக வெயில் தேவைப்படுகிற ஒரு செடி தான். ஏன்னா இந்த செடியை பொதுவாக நாம் தரையில் நிழலுக்காகத்தான் இதை அதிகம் பயன்படுத்துகிறோம். இதனால் அதிகம் வெயில் தேவைப்படுகிற ஒரு செடி தான். இதன் வாட்டரிங் பார்த்திங்கன்னா இந்த செடி தொட்டில் வைத்தோன்னா டெய்லி தண்ணீர் விட வேண்டும். ஆனால் தரையில் வைத்தால் டெய்லி தண்ணீர் விட்டால் நல்லது. இல்லைன்னா 2 நாளுக்கு ஒரு நாள் விட்டாலும் போதும். ஆனால் சிறிய செடி வாங்கி நாம் தரையில் வைக்கும்போது கொஞ்சம் உயரத்தில் வளரும் வரை டெய்லி தண்ணீர் விட வேண்டும். கொஞ்சம் உயரத்தில் வளர்ந்த பிறகு இதற்கு அதிகம் கேர் தேவைப்படுவதில்லை. இந்த செடி பொதுவாக பூச்சி தொல்லை எதுவும் இருக்காது. இதனால் அதற்கு அதிகம் நோய் வருவதற்கும் வாய்ப்பும் அதிகம் குறைவு. இதனால் நாம் எளிதாக எல்லாரும் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். சரி நண்பர்களே, இந்த செடி பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்கிறது. இது எல்லா நர்சரிகளிலும் கிடைக்கும். இந்த ரெட் டர்பஃப் சுமார் ஒரு 50 ரூபா முதல் 100 ரூபாய்க்கு உள்ளாடி தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு செடி வாங்கி உங்கள் வீட்டு தோட்டத்தில் வையுங்கள், மிக அழகாக இருக்கும். சரி நண்பர்களே, எனக்கு இந்த செடியை பற்றி தெரிந்ததை நான் உங்களிடத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.